வணக்கம். ரிஷப ராசி பிப்ரவரி ராசி பலன் பார்த்துடலாம் வாங்க. ரிஷப ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்த்திங்கன்னா 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் 5 கிரகங்கள் கூடுறாங்க. யாரெல்லாம் கூடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராகு, சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாய், இந்த 5 கிரகம் கூடுறது சாதாரணமாக 5 கிரகம்லாம் ஒரு ஜாதகத்தில் கூடுறது எப்போவாவது நடக்கிற ஒரு விஷயம். சரி, இது தொழில் ஸ்தானத்தில் கூடும்போது என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பதட்டம் நம்ம நேயர்கள்கிட்ட இருக்குது. என்ன நடக்கும் அப்படின்னா, தொழிலில் குழப்பம் தீரும். குழம்பிக்கிட்டே இருந்தாங்க, அது ஒரு ரகசியம். அந்த ரகசியம் என்ன பிரச்சனை ஓடிட்டு இருந்தது ஆஃபீஸில் அவங்களுக்கு தான் தெரியும். நீங்களே யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி சில பிரச்சனைகள் ஓடி இருக்கும், கண்ணுக்கு பின்னாடி அங்கேயே ஓடிட்டு இருந்திருக்கும். உங்களுக்கு தெரியாமல் சில விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்திருக்கும். அந்த எல்லா குழப்பமும் இந்த மாதம் தீந்துருங்க. இந்த மாதத்துக்கு அப்புறம் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் 5 கிரகங்கள் வராங்க. செவ்வாய், சூரியன் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல வருவாங்க. ஏன்னா ரெண்டுமே தொழில்காரகன் இல்லையா, ஆத்மகாரகன். செவ்வாவும் 2 பேரும் ஒரு நெருப்பு பிளானட். சுக்கிரனும் அங்கே சேர்ந்துடுறாரு, புதனும் வந்துடுறாரு அங்கே. சரி, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு காம்பினேஷனில் அங்கே வந்திருக்காங்க. இதனால் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்றத இப்போ பார்த்துருவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ ராசி பலனுக்கு போய்டுவோம் உள்ள. சரிங்களா? இந்த மாதிரி 5 கிரக சேர்க்கை சேரும்போது பார்த்திங்கனாக்கா, கர்மஸ்தானத்தில் சேர்றது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதாவது ராகு ஆல்ரெடி அங்கே இருக்கார் 10ஆம் இடத்துல. செவ்வாய் ஒரு 25ஆம் தேதி அங்கே சேர்ந்துடுறாருங்க. இது ஒரு பெரிய அதிரடி மாற்றத்தை தருங்க. தொழிலில் இதுவரை இருந்தால் குழப்பம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். செவ்வாய் பகவான் அந்த இடத்துல வந்துட்டாருன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இம்பேக்ட் இருக்கும். அதுக்கு முன்னாடியே சூரியன், சுக்கிரன், புதன்லாம் வந்துடுறாங்க. இவங்க இருக்கும்போது தொழிலில் அந்த பரபரப்பெல்லாம் கொஞ்சம் இருந்தாலும் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குங்க. இவ்வளோ நாள் நிம்மதி இல்லாமல் ஓடிட்டு இருந்திருப்பீங்க. அந்த தொழிலில் மறைமுக எதிரிகள்லாம் இருந்திருப்பாங்க. இப்போ அவங்களெல்லாம் கொஞ்சம் சைலண்ட் ஆகிடுவாங்க உங்களை பார்த்து. உங்களுடைய தொழில் செய்கிற இடத்துல உங்களோட அதிகாரங்கள் உங்களை பார்த்தா நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு ஒரு மதிப்பு, மரியாதை. எந்த தொழில் பண்ணியிருந்தாலும், எப்படியாப்பட்ட தொழில் பண்ணியிருந்தாலும், சின்ன தொழில், பெரிய தொழில், ரொம்ப பெரிய தொழில், பெரிய பிஸ்னஸ், டாடா பிர்லா பிஸ்னஸ், எதுவாக இருந்தாலும் எல்லாரும் நம்ம மனிதர்கள் இல்லையா? அந்த இடத்துல ஒரு சுயமரியாதைன்னு ஒன்று எதிர்பார்ப்போம் இல்லையா? அது கிடைக்குங்க. இப்போது புதிய வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வெளிநாடு போகணுன்னு ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? சில பேருக்கு ஏதாவது பிரச்சனையில் விசா கிடைக்காமல் போயிருக்கும். ஏதோ அதெல்லாம் தீர்ந்து இப்போ வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். முயற்சி எடுக்க வேண்டும். முயற்சி எடுத்தால் இப்போது உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மேலதிகாரிகளோட பாராட்டு கிடைக்குங்க. சரியா? ஏன்னா இந்த டைமில் இந்த 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 மாதம் முழுசுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த நாளை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். திடீர் பண வரத்துக்கு சான்ஸ் இருக்குங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு அந்த இடத்துல இருக்கார் 10ஆம் இடத்துல. கூட சுக்கிரனும் சேர்ந்துடுறாரு இல்லையா? ராகு சுக்கிரன் காம்பினேஷன். அங்கே புதன் பகவானும் இருக்கார் இல்லையா அவங்களுக்கு. ஸோ இது ஒரு 2ஆம் இடம் இல்லையா உங்களுக்கு, தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியான புதன் அங்கே வந்திருக்கார் இல்லையா? அப்போ என்ன நடக்கும்? அந்த இடத்துல உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சரி, இப்போ என்ன பண்ணிவிடுவோம், ரிஷப ராசிக்கு சரி, இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் எப்போ வருதுன்னு பார்த்துருவோம். 13, 14, 15ஆம் தேதி காலையில் வரலாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த சந்திராஷ்டமம் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, 5 கிரக சேர்க்கை கூட பார்த்திங்கன்னா இந்த ஹாட் பிளானட்ஸ் இல்லையா, சனீஸ்வரன் வீடு இல்லையா, கும்பராசி, அதில் சேர்ந்துருக்கும்போது நம்ம வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப வேகமாக போகக்கூடாது. கொஞ்சம் உஷாராக போகணும். இன்னும் பயப்பட வேண்டிய அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம இந்த ஜாதகம்ன்றதை நமக்கு கிடைச்சது பிரம்ம ரகசியம். இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு வர்ற பாதகங்களை தடுக்கிறதுக்காக தான் இதை நம்ம எடுத்துருக்கோமே தவிர இதை பார்த்து பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. வண்டி வாகனத்தில் உஷாராக போகணும், கரெக்டாக தூங்கணும், தண்ணி தேவையான அளவு குடிக்கணும், மூச்சு பயிற்சி பண்ணணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா அந்த 3 நாள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். 13, 14, 15 இந்த நாளில் மட்டும் உடம்பை பத்திரமா பார்த்துங்க. இது சந்திராஷ்டமம் எச்சரிக்கை. பரிகாரமும் உங்களுக்கு சொல்லிட்டேன் எப்படி இருந்துக்கணும்னு. அதனால் இந்த மாதம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். சரி, இன்னொன்று ராகு செவ்வாய் அந்த 25ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா, அந்த 10ஆம் இடத்துல இந்த 2 கிரகங்கள் சேர்றாங்க இல்லையா? 4 கிரகங்களில் மெயினாக அந்த செவ்வாய் 25ஆம் தேதி ராகுவோடு சேரும்போது
மேலதிகாரிகள் கிட்ட பேசி ஏதாவது பிரச்சனையில் வாக்குவாதத்தில் மாட்டிக்காதீங்க. மாட்டிக்கினீங்கன்னா வேலையே போயிடும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எல்லாருக்குமே இந்த ஒரு பரிகாரம் சொல்லிகிட்டு இருந்தோம், இந்த ராகு செவ்வாய் சேர்க்கை. ஆனால் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதால ஏதாவது ஏடாகூடமாக பேசிட்டிங்கன்னா வேலை போயிடும். புரியுதுங்களா? நம்ம நம்ம பலனை வந்து தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. ஃபுல்லாக பார்த்தா தான் புரியும். உங்களுக்கு பரிகாரங்களும் இந்த பேக்கேஜ்லேயே இதிலே சொல்லிவிடுவோம். உங்களுக்கு போக சொல்லிக்கிட்டே வருவோம் பரிகாரமும் ஒவ்வொரு விஷயத்துக்கும். சரிங்களா? இந்த கிரக கூட்டணி தீவிரமாக வந்து சாதகமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7.5 சனி தொடங்கிடும் இல்லையா? 1 வருஷம் கழித்து அந்த தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கும். அதனால் இப்போத்துலேருந்தே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு செலுத்தி வழிபடலாம். எப்போ வழிபடலாம்? உங்களுக்கு எப்போ முடியுமோ அப்போ வழிபடுங்க. சனிக்கிழமையில் வழிபட்டால் நல்லது. லீவ் இருந்தால் அன்றைக்கி பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு இருக்க இது வந்து பொது பலனுங்க. இதனால் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா, உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் முழுசாக சொல்ல முடியும். இது ஆனால் கண்டிப்பாக இந்த பலன் வந்து ஒரு 40% நடக்கும். ஜாதகத்தில் ரொம்ப நல்லா இல்லைனா கூட இப்போ இந்த டைமில் உங்களுக்கு நல்லா இருக்குன்றதுல எந்த விதமான சந்தேகமும் நீங்கள் அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து நல்ல லாபம் இருக்குங்க. இப்போ தொழில் பண்ணுறவங்களுக்கு சொல்லிட்டோம் எப்படி நடந்துக்கணும்னு. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த டைம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த சந்திராஷ்டம நாளில் மட்டும் புது அக்ரிமெண்ட் எதுனா சைன் பண்ணுறதுனா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து பணப்புழக்கங்கள் எல்லாமே இருக்கும். கொஞ்சம் வேலை அலைச்சல் அதிகமாக இருக்கும். அதனால் உடம்பை பார்த்துங்க. பணம் வர்றதில் வந்து அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பண நடமாட்டம் நல்லா இருக்கும். வேலையும் அதிகமாக இருக்கும், வருமானமும் அதிகமாக இருக்கும். ஆனால் வேலையில் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் கொஞ்சம் நிறைய வரும். வேலை செய்கிறவங்களா இருந்தாலும், பிஸ்னஸாக இருந்தாலும், ஹவுஸ் ஒய்ஃப்ஸு இல்லை வந்து வேலைக்கு போகிற பெண்மணிகள் யாராக இருந்தாலுமே வந்து கொஞ்சம் பரபரப்பாக இருப்பீங்க. அதனால் அந்த டைமில் நம்ம உடம்பை பார்த்துக்கணும். அதே டைமில் நீங்கள் பண்ண வேண்டியது, ஏன்னா வேலை சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து கொஞ்சம் அந்த பரபரப்பால் நம்ம எதுவும் வந்து டக்குன்னு பேசிட வேண்டாம். அதனால் நம்ம வேலையை பறி கொடுத்துருவோம். அதனால் நீங்கள் உஷாராக இருக்கணும். நீங்கள் வந்து பேசும்போது கொஞ்சம் தன்மையாக பேசுங்க. ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் வந்து 5 கிரகம் உட்காந்தா என்னங்க ஆகும்? ஒரு பரபரப்பாக ஆக்கிடும் இல்லையா? ஆனால் குழப்பம், இதுக்கு முன்னாடி இந்த குழப்பம் தீர்ந்துடும். ஒரு 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 கேட்டை மூடி திறந்து விட்டால் எப்படி ஓடுவோம், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கூட வரும். எல்லோரும் உங்ககிட்ட வந்து இது வேணும் அது வேணும்னு கேட்பாங்க ஆஃபீஸில். அப்போ என்ன ஆகும்? நமக்கு டென்ஷன் ஆகிடும். அந்த மாதிரி டைமில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்கணுங்க. மற்றபடி இந்த மாதத்தில் வந்து 10ஆம் இடத்துல வந்து வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க கூட இப்போ வேலைக்கு ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. அதே மாதிரி இந்த கனகரக வேலை செய்வாங்க இல்லையா? வண்டி, வாகனம், பஸ்ஸு, இந்த மாதிரி அழுக்கு அதிகமாக இருக்கிற இடத்துல வேலை செய்வாங்க. மெக்கானிக்கு, இந்த மாதிரி இடத்துலலாம் இருப்பாங்க பாருங்கள். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க பாருங்கள். அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க இந்த மாதம். ஏன்னா செவ்வாய் ராகு சேர்றதால ஏதாவது கீர் பாக்ஸ் கழட்டுறது, இந்த மாதிரி வண்டி மேலே ஏறுறது, இந்த மாதிரி ஒரு இது எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டை கையில் வச்சு யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்போன்னு கேட்டிங்கன்னா 25ஆந்தேதி செவ்வாய் பகவானும் இருந்து அங்கே 10ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ ராகு அங்கே தான் இருப்பார் அந்த மாதம். அதுக்கப்புறம் மார்ச் மாதத்தில் இருப்பார். அந்த பலனில் மார்ச் மாதத்தில் சொல்கிறேன். இப்போ வந்து தொடர்ந்து பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து தொடர்ந்து பார்க்கணும். உங்களுக்கு எதனா குழப்பம் இருந்ததுன்னா திருப்பி ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியுதா உங்களுக்கு? இதை மறந்துடாதீங்க. அந்த மாதிரி வேலைகள் செய்கிறவங்க, கனரக வாகனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பயப்பட வேணாம். நம்ம ரோட்டில் போனால் கூட தான் ஆக்சிடெண்ட் ஆகும். இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்போது? 25, 24, 25, 26 இந்த செவ்வாய் உள்ளே வர்ற அந்த 3 நாள், உள்ளே என்ட்ரா வர ஒரு நாள், அதுக்கு 3 நாள், அதுக்கு அடுத்த நாள் பார்த்துங்க. இது வந்து ஒரு ஸ்டெபிலைசேஷன் பீரியடு. இது என்ட்ரு ஆகும்போது இந்த டைமில் உஷாராக இருக்கணும். இந்த சந்திராஷ்டம டைம்லேயும் வந்து நீங்கள் டபுள் உஷாராக இருக்கணும். மற்றபடி உங்கள் ஜாதகத்தில் எல்லாமே நல்லாயிருக்கும். இல்லை நான் ஆஃபீஸ் ஒர்க்குக்கு தான் போயிட்டு வரேன், இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை எதுவும் கிடையாதுங்க. இந்த மிஷின், ஆயில், அழுக்கு, வண்டி, இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். மற்றவங்க வந்து நார்மலாக எப்பவும் போயிட்டு வர மாதிரி போயிட்டுருக்கணும். வாக்குவாதங்கள் எங்கேயும் பண்ண வேண்டாம் வேலை செய்கிற இடத்துல. இது தாங்க உங்களுக்கு அட்வைஸு. உங்களுக்கு வந்து பரிகாரம்னு ஒன்று சொல்லிடுறேங்க, இதை மட்டும் நல்லா நோட் பண்ணிங்க. இன்னும் உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, ராகு காலத்தில் வந்து எலுமிச்சம்பழம் விளக்கு வந்து
துர்க்கை அம்மனுக்கு போட்டு வணங்குறது ரொம்ப விசேஷங்க. சரி, உங்களால் வணங்க முடியல, நீங்கள் ஆஃபீஸ் போயிடுறீங்க, பிரச்சனையே இல்லைங்க. ஈவினிங் வந்து ஒரு 6 மணி 7 மணி 8 மணி 9 மணிக்குள்ளே அதை பண்ணுங்கள். என்றைக்கு பண்ணலாம், உங்களால் என்றைக்கு பண்ண முடியுமோ அன்றைக்கி பண்ணுங்கள். முடிஞ்சால் கோவிலுக்கு போயிட்டு ஒரு நாளாவது பண்ணுங்கள். சண்டேலையாவது டைம் கிடைக்கும்போது உங்கள் பக்கத்தில் இருக்க கோவில், எந்த கோவிலுக்கு வேணால் பண்ணலாம். சரிங்களா? அங்கே துர்க்கை அம்மன் இருந்தால் ரொம்ப விசேஷம், இல்லைனா தட்சிணாமூர்த்தி இருந்தாலும் ரொம்ப விசேஷம். இதை பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் எதுவும் வராது, பிரச்சனைகள்லாம் எதுவும் வராது. உங்களுக்கு வந்து தொழிலில் குழப்பம் முழுமையாக நீங்கி வேலையில் பரபரப்பாக இருப்பீங்க, வருமானம் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நான் உங்கள் லியோ எம் சிவராமன். நன்றி, வணக்கம்.